இங்க ஒருத்தன் பயங்கரமா குடிச்சுக்கிட்டு நடக்க முடியாம நடந்து வருவான். அப்ப இது எல்லாத்தையுமே வைக்கப்போருக்கு பின்னாடி ஒரு பொண்ணு ஒளிஞ்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருப்பா. சைடுல இருக்க சோளக்காட்டு பொம்மையை பார்த்து அது ஒரு மனுஷன் நினைச்சுக்கிட்டு அது கூட பேச ஆரம்பிக்கிறான். அப்ப இது எல்லாத்தையுமே பார்த்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும். அந்த சோளக்காட்டு பொம்மை ட்ரெஸ் போடாதனால இப்ப அவனோட சட்டையை பண்டி கழட்டிட்டு அது மேல தூக்கி போடுவான். அதுக்கப்புறம் நடந்து போலான்னு பார்க்கும்போது நடக்க முடியாம அதே இடத்துல கீழே விழுந்துருவான். அதை பார்த்து இந்த பொண்ணுமே பக்கத்துல வந்துட்டு இவன் மேல ட்ரெஸ் இல்லாதனால ஒரு மரத்துல மாட்டியிருந்த லுங்கியும் வேட்டி இவனுக்கு போட்டு விட்டு இவனை வீட்டுல விட்டுருவா. அடுத்த நாள் இவன் எழுந்து பார்க்கும்போது தான் உடம்புல வேற ட்ரெஸ் இருக்கனால இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒருவேளை போதையில வீட்டுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் கழட்டிக்கிட்டு ஆடனால வீட்டுல இருக்கவங்க இந்த ட்ரெஸ் போட்டு விட்டுருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு அந்த சோளக்காட்டு பொம்மை கிட்ட அவன் நினைச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறா. நேத்து இந்த பொண்ணு எந்த வைக்கப்பொருக்கு பின்னாடி உட்காந்து பாத்துட்டு இருந்தாலோ அதுக்கு பின்னாடி வேற 2 பேர் உட்காந்துக்கிட்டு இந்த பொண்ணை இப்ப பாத்துட்டு இருப்பாங்க. இப்ப அவனோட வீட்டுல பழைய ட்ரெஸ் இல்லாதனால அது வீட்டுல கழட்டி விடலன்னு அவனுக்கு ஒரு டவுட் வருது. உடனே இப்ப தேடிக்கிட்டு வரும்போது வைக்கப்பொருள் ஒரு ட்ரெஸ் போட்டு இருக்கிறத பாக்குறான். அந்த பொண்ணு இவனுக்கு முன்னாடி அந்த இடத்த விட்டு போயிருப்பா. இப்ப அவன் அங்க வந்து பார்க்கும்போது அந்த பொம்மை அங்க இருக்கும். அப்ப அந்த பொம்மை கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தத வைக்கப்பொருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தவன் கோவப்பட்டு இவன் கிட்ட வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு பொண்ணு இப்பதான் வந்து பேசிட்டு போனா நீ வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் நேத்து அந்த பொண்ணு தான் இவனுக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டுருப்பா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. அந்த பொண்ணு யாருன்னு கேட்கும் போது இவருமே அந்த பொண்ணோட அடையாளத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே இப்ப யாருன்னு தெரியாத அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பொண்ணுகிட்டே வந்து எனக்கு நீ ஒரு பொண்ணை கண்டுபிடிக்க உதவி பண்ணணும்னு கேட்பாரு. அதை கேட்ட பிறகு இந்த பொண்ணுக்கு சிரிப்பு வருது. இப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு பக்கத்துல இருக்குன்னு தெரியாம அந்த பொண்ணு எங்கெங்கயோ தேடிட்டு இருப்பான். கடைசியா இப்ப வேலைக்காக திரும்ப வெளியூருக்கு போயிருவான். அப்ப இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு அவங்க கூட தான் சுத்தி இருப்பா. அவங்க கிட்ட உண்மையை சொல்லியிருக்க மாட்டா. இப்ப அவனுக்கு வீடியோ கால் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட பனியனை போட்டு வருவா. அதை பார்த்த பிறகுதான் இவனுக்கே புரியுது நம்ம இத்தனை நாள் தேடிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு நம்ம கூட இருந்த பொண்ணு தான் அப்படின்னு. உடனே இப்ப கிளம்பி ஊருக்கு வந்து அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.